வணக்கம் நண்பா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஜியோ ஏர்ஃபைபரோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை நான் வந்துட்டு எப்படி செக் பண்ணுறோம், அதுலேருந்து எவ்வளோ நமக்கு சிக்னல் இப்போதைக்கு கிடைக்கிது அப்படின்லாம் பார்க்கலாம். இதில் நம்ம 2 ஆப் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஜியோவோட ஜியோ ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்பு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு லாகின் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட மொபைல் நம்பர், ஓடிபி இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜியோவோட சர்வீஸுக்கான ஒரு ஆப் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு நான் சொல்கிறேன் என்ன ஆப் அப்படின்றத. ஸோ அந்த 2 ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு ஜியோ ஏர்ஃபைபர் அந்த ஓடியோ இருக்கும் இல்லையா, அதனோட சிக்னல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து இதில் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜியோ ஹோம் அப்படின்ற இந்த ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஓடிபி போட்டு லாகின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு ஜியோ சிம் வச்சுருந்தோம் அப்படின்னா லாகின் ஆயிரும். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடி இதை வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்லாம் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். இதில் நல்ல ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஓகேங்களா? இதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்பும் தேவைப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜியோ ஃபீல்டு டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செட்டப்புமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி மட்டும் வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணோன்னு வைங்களேன், நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும். ஒரு சில டைம் ஓப்பன் ஆகும், ஒரு சில டைம் ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? அந்த மாதிரி இஷ்யூவும் வரும். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகுது எப்படி பாருங்கள். ஒவ்வொரு மொபைலை பொறுத்தும் இதை வந்துட்டு ஓப்பன் ஆகிற அந்த டைம் அப்படின்றது வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்கேன் ஏர்ஃபைபர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டர் இருக்கும் இல்லையா, ஓயூடின்னு சொல்லுவாங்க, அவுட்டோர் யூனிட்டு. அதை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும். அதில் வந்துட்டு பின்னாடியே ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கணும். ப்ளூடூத் ஆன் பண்ணி ப்ளூடூத் டெத்தரிங்னு சொல்லிட்டு நமக்கு செட்டிங்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்துட்டு ஆன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ செட்டிங்ஸ் வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டில் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹாட்ஸ்பாட் அண்ட் டெத்தரிங்கில் ப்ளூடூத் டெத்தரிங்னு இருக்கும். இதை பார்த்திங்கன்னா டர்ன் ஆன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இல்லைனா அதுவே உங்களுக்கு காமிக்கும், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கியூஆருக்கு நேராக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த கியூஆரை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஓப்பன் ஜியோ ஹோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிதுங்க. அதை நான் வந்துட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஜியோ ஹோம் ஆப் வழியாக ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வருது அப்படின்னு பாருங்கள். ஜியோ ஹோம்லேயும் இதே மாதிரி தான் செட்டப் அப்படின்ற லோட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இதில் நமக்கு வந்துட்டு டெத்தரிங் அப்படின்றத ஆன் பண்ண சொல்லும். அதை வந்துட்டு நான் ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஆன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ஆன் பண்ண சொல்லி ஒரு பாப்பப் காமிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அலோ அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஏன்னா அப்படி கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அங்கே இருக்கிற டேட்டா இங்கே வந்துட்டு காமிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் அலோ கொடுத்து பேர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு லோட் ஆகிட்டு அடுத்த பேஜ் நமக்கு வந்துட்டு அது என்னென்னலாம் செட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி டவர் இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிக்கும். நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி டவர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி RF ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இது வந்துட்டு டோக்கன் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு காமிக்கும். அதை வந்துட்டு இன்டூ மார்க் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடுச்சு, அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் RF ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு குட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், கவரேஜ் அப்படின்றது 106 அப்படின்ற மாதிரி இருக்குது. SINR அப்படின்றது நமக்கு 14 அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? 20, 25, 30, 40, 80, 90 கூட வரலாம். ஓகேங்களா? ப்ளஸ் 100 கூட வரலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நமக்கு நல்ல சிக்னல் குவாலிட்டி அப்படின்றது இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு ஓரளவுக்கு ஏதோ அப்படி இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு சிக்னல் கிடைக்கிறதும் அப்படி தான் கிடைக்கிது. ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் மரம் செடி கொடி இதெல்லாம் இருக்கிற இடம். ஓகேங்களா? அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து நான் கையை வச்சு மறைச்சேன் அப்படிங்கும்போது நமக்கு சிக்னல் அப்படின்றது போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்டேட் அப்படின்றது ஆயிடுச்சு. இதை வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஸ்பீட் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். அது வந்துட்டு ஆல்ரெடி கனெக்டரில் தான் இருக்குது. இந்த டைமில் நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஸ்பீட் அப்படின்னு கிடச்சிது அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்பீட் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. வந்துட்டு ஒஸ்ட்டு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்ல ஸ்பீடாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு நல்ல ஸ்பீட் இல்லை தான், நானும் அதை ஏற்றுக்கிறேன். பட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு டவுன்லோட் அண்ட் அப்லோட் அப்படின்றது 20
7:27 அப்படின்ற மாதிரி இது ஈக்குவலாக கிடச்சிது அப்படின்னாலே போதும். இது வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு 10, 17 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும். அது வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ நான் வந்துட்டு ஸ்பீட் டெஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஆர்எஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்றத திருப்பி போய் பார்க்குறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 102 + 15, 14 இந்த மாதிரி வந்திருக்கும். இது வந்துட்டு ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்றது. இது வந்துட்டு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். நமக்கு வந்துட்டு ஆடியோ கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதை ஸ்கேன் பண்ணி எல்லாமே பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். அதே இதில் இசிம்மோட டீட்டெயில்ஸுமே இதில் செக் பண்ணிக்கலாம். அந்த இசிம் டீட்டெயில்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். நான் காமிக்கூட, ஏன்னா இசிம்மோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும் ஓகேங்களா, அதனால் காமிக்கூடாது. அதே இதில் வந்துட்டு எஸ்ஐஎன்ஆர் அப்படின்றது நம்மளோட 5G வேல்யூ ஓகேங்களா. வேல்யூ வந்துட்டு 20க்கு மேலே இருக்கணும். 20னா 20 கொஞ்சம் கம்மி தான். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாகவே இருக்கணும். கவரேஜ் அப்படின்றது 101ன்னு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 80, 70 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தான் நமக்கு பார்த்திங்கன்னா அது வந்து க்ரீனில் வரும். இப்போவே பார்த்திங்கன்னா கவரேஜ் ஆவரேஜாக தான் இருக்குது. பட் எஸ்ஐஎன்ஆர் அப்படின்றது நமக்கு ஃபுல்லாக இருக்குது, ஓரளவுக்கு 21 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் இது வந்துட்டு ஒரு நல்ல சிக்னல்ஸ் எடுத்து தான் இப்போ செட்டப் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி கொடுக்க சொல்லணும் ஓகேங்களா. இது வந்துட்டு செட்டப் பார்க்குறக்கும் தென் அதனோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு பார்க்குறக்கு தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது வந்துட்டு இந்த சிக்னலை செட் பண்ண மட்டும்தான், நீங்கள் வந்துட்டு இதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட ஜியோ ஹோம் ஆப் இருந்தாலே நீங்கள் வந்துட்டு இதை செட்டப் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு ப்ளூடூத் டெத்தரிங் அப்படின்றது ஆனில் வச்சுருக்கணும் ஓகேங்களா. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்குமே இது வந்துட்டு சிக்னல் ஒரு நீட்டாக தான் இருக்குது. செட்டப் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்தலாம். இப்போ செட்டப் இஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் கோ பேக் டு ஜிபிடபிள்யூ ஆப்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை வந்துட்டு ஓகே கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு செக் பண்ணோம் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் எழுதிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு லோ சிக்னலாக இருக்குப்பா, நான் ஜியோ ஏர்ஃபைபர் போட்டுமே சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு எவ்வளோ சிக்னல் கிடைக்கிது அப்படின்றத அவங்க செக் பண்ணி பார்க்கட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு அது ஏதாச்சும் தப்பாக பட்டுச்சு அப்படின்னா அதுலேயே காட்டிடும், அது வந்துட்டு சிக்னல் நல்லா இருக்கா இல்லை புவராக இருக்கா அப்படின்றத. ஸோ அதில் ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அது மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை தேடிக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். பை.